ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதின அனைவருக்கும் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவாகவே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னென்னா, டிஎன்பிசி குரூப் 4 கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து இதை ரைட் பண்ணாங்க. ஸோ இப்போ டிஎன்பிசி ரிசல்ட் வந்துட்டு ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டும் போயாச்சு, செகண்ட் சிவி லிஸ்ட்டும் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதுனா எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸ் என்னென்னா கட் ஆஃப் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 84 ஆர் 84+ இருந்தாவே ஓகே தான். ஸோ பிசி பாருங்கள் 80+ நெக்ஸ்ட்டு எம்பிசி ஒரு 78 79 இருந்தாவே ஓகே, அவங்க ரெடி ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்சி பாருங்கள் ஒரு 75 76 இருந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராக்டிக்கலுக்கு அவங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிசிஎம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் இருந்தாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டி ஒரு 65+ இருந்தாவே அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் விடோ, ஸோ அது மாதிரி வந்து சில கேண்டிடேட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களெலாம் வந்து இன்னும் மார்க் வந்து குறைய அதிக வாய்ப்பு இருக்குது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் என்ன தான் ஈஸியாக இருந்தாலும் ஸோ நம்ம அறியாமலே வந்து பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85+ 90+ தான் இருக்கும் எல்லாம். ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 100க்கு வந்து 90 மார்க்கு 80 மார்க்கு 85 மார்க் எடுத்தால் இருந்தாலும் கூட ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. ஸோ ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேண்டிடேட்டை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஃபில்டர் பண்ணுவாங்க. ஏன்னா 2021 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் அவங்க எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்போது 50 மார்க் வச்சாங்க ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஓஏ போஸ்டிங். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 48 எடுத்தேன். பட் இருந்தாலும் ஸோ ஓவரால் மெரிட் லிஸ்ட் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் என்னோடய நேம் வரல. ஸோ நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டு வந்துட்டு, பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைக்கல. ஸோ நீங்கள் இது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் இருந்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ நிறைய ரிசர்வேஷன் இருக்குது இதில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ சைட்டில் இதை பார்த்துட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஎன் போலீஸ் எக்ஸாமோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்பி எக்ஸாமோ ஸோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டில் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ இதே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம கண்டிப்பாக போய்டுவோன்ட்டு. நிறைய ரிசர்வேஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி ப்ராக்டிக்கலுக்கு ரெடி ஆகலான்ட்டு ஒரு வீடியோ வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.